வரல, எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு லேட்டான திருமணம் நடக்குது, எனக்கு எந்த விஷயம் செஞ்சாலுமே வந்து எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப அதுக்கு காரணம் என்ன? இப்போ அதிர்ஷ்டம் என்றால் அது இஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம். ஆனா நம்மளுக்கு நம்மளே ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிக்கணும் அப்படின்னா எந்திரங்கள் மந்திரங்கள் மூலியமா தான். அப்போ எந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியமான, அதை விட மந்திரங்களும் அதன் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை எப்படி வர வச்சுக்கிறது நம்மளுக்கிட்ட. அதிர்ஷ்டம் இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தயாரிக்கிறது, அதிர்ஷ்டமான ஒரு எண்ணெய் எப்படி நம்ம தயாரிக்கிறது. ஏன்னா அதிர்ஷ்ட பொடி கேள்விப்பட்டிருப்போம், அதிர்ஷ்டமான ஒரு பொருட்கள் கேள்விப்பட்டிருப்போம், குச்சி வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதிர்ஷ்ட எண்ணெய்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை நம்ம எப்படி நம்ம தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிகை பூ ஒரு பெரிய கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய கண்ணாடி ஜார் எடுத்துக்கோ, ஏன்னா கண்ணாடி தான் கண்டிப்பா உபயோகப்படுத்தணும். அதுலதான் எந்த பொருட்களுடைய தன்மையும் இழக்காது, அது அப்படியே நம்ம என்ன மாதிரி போட்டிருக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பே அந்த கண்ணாடி ஜார்ல இருக்கும். மல்லிகை பூ 24 பூக்கள் அதுல போடுங்க. மல்லிகை பூவை வந்து 24 வந்து அதுல போடுங்க. பெரிய சாமந்தி பூ 6 போடுங்க. மறி கொழுந்து ஒரு கைப்பிடி அந்த ஜார்க்குள்ள போடுங்க. புதினா இலைகள் கொஞ்சம், நம்ம கையில என்ன இருக்கோ அந்த புதினா இலை. ஆலிவ் ஆயில் 100 மில்லி, ஆலிவ் ஆயில் 100. இதெல்லாம் சேர்த்துட்டீங்களா? மல்லிகை பூ 24, பெரிய சாமந்தி 6, மறிக்கொழுந்து ஒரு கைப்பிடி, புதினா இலை வந்து அதுவும் ஒரு கைப்பிடி, ஆலிவ் இலை வந்து 100. இது எல்லாமே அந்த ஜார்ல சேர்த்திக்கோங்க. இந்த ஜார்ல சேர்த்திக்கிட்டு அதைய நல்லா தினம்தோறும் 21 நாட்கள் வந்து சூரியன் கிட்ட காமிங்க. சூரியனுக்கு வந்து காலையில ஒரு இளம் சூடு, ரொம்ப வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது, இளம் சூடா நீங்க காமிச்சு அதை 21 நாட்களுக்கு அப்புறம் பதப்படுத்தி, அது வந்து உங்களுக்கு கெடாமே இருக்கும். நம்ம பதப்படுத்தி அதை வந்து வடிகட்டி, இந்த பூக்களை இந்த இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேர்த்து வடிகட்டி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஓம். இந்த மந்திரத்தை நான் மறுபடியும் எழுதுறேன், ஏன்னா இது வந்து கிடைக்காத ஒரு விஷயம், எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீ, ஸ்ரீம் இல்ல, ஸ்ரீ இடவி, ஓகேங்களா? இடவி தேவின்னு ஒருத்தர் இருக்காங்க, இடவி தேவி நமக. என்னங்க? இல்ல போடல. இடவி தேவி நமக போட்டுட்டு நம்ம இத வந்து இந்த ஓம் ஸ்ரீம் இடவி தேவி நமகங்கிறத நம்ம சொல்லிட்டே வரணும். 27 முறை இல்லாட்டி 48 முறை. இப்ப இந்த எண்ணெயை நீங்க வடிகட்டி தினம்தோறும் தலையில ஒரே ஒரு டிராப்ஸ் வச்சுட்டு போனா போதும். தலையில ஒரு டிராப்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்க கூடயே வந்துடும். ஏன்னா மல்லிகை பூக்கு மயங்காத யாருமே கிடையாது, நபர்கள் யாருமே கிடையாது, மறிக்கொழுந்துக்கு வராத ஜீவன்கள் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுதா?
அப்ப நம்ம கொடுத்துருக்கிற பொருள்கள் எல்லாமே வந்து வாசனை திரவியங்கள் உள்ளக்கூடிய ஒரு பொருள். அப்ப அது எண்ணெயில பண்ணும்போது நம்ம என்ன விஷயங்கள் எதிர்நோக்கி போறோமோ அது நமக்கு பின்னாடி வந்துடும். இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வருது நம்ம கிட்ட வரணும் அப்படி இல்லையா? அதுக்காக அந்த எண்ணெயை நீங்க தினம்தோறும் தலையில ஒரு டிராப்ஸ் வச்சுட்டு போங்க. அதிர்ஷ்டமான இடவி தேவி அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்து ரொம்ப பவர், வித்தியாசமான ஒரு அம்மன், விஷயத்துக்கு உண்டான அம்மன். அதை வந்து நீங்க வந்து 27, 48, 108 முறை சொன்னாலும் உங்களுக்கு பவர். ஓகே, இது எந்திரம் கூட வேணா நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா